ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வச்சா வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். பூங்குடி, ஏன் சிரிக்கிற? இப்படி பாம்ப பார்த்த உடனே பயந்துட்டியே. நீ எல்லாம் என்ன கிராமத்தாளு? ஏய், நான் ஒண்ணும் பயப்படல. அப்புறம் எதுக்கு மயங்கி விழுந்த? ஏய், நான் வயலின் தோட்டத்துல எத்தனை பாம்பு பார்த்திருக்கேன் தெரியுமா? அப்புறம் எதுக்கு பயந்தன்னு கேட்டேன். அது உன்னை கொத்திருமோன்னு பயந்துதான் நான் பயந்தேன். ஓ, அப்படின்னா பயந்து மயக்கம் போடக்கூடாது, என்ன காப்பாத்தி இருக்கணும். நீதான் என்ன காப்பாத்திட்டியே. இப்படிதான் ஒரு தடவை உங்க அம்மாவையும் காப்பாத்துன. என்ன சொல்ற? ஆமா, வந்துருங்க வாங்க. அப்பதான் நீ கூட அந்த பாம்பை பிடிக்கணும்னு வந்தியே. ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு மறந்துட்டியா? என்ன சொல்ற பூங்குடி? அன்னைக்கு எங்க அம்மாவை காப்பாத்தினது நீயா? ஆமா. ஏய், உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? எதுக்கு? நன்றி சொல்லதான். அதான் நன்றி சொன்னியே. நானா? என்ன சொல்ற? எப்போ? என்னோட சைக்கிள் மேல டிராக்டரை விட்டு ஏத்தி. அது உன்னை நான் புரிஞ்சுக்காதப்ப பண்ண தப்பு. இப்ப மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டியா? ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய பொய் சொல்ற. பொய்யா? ஆமா, எதுவுமே தெரிஞ்சுக்காம நீயா ஒன்னு சொன்னா அது பொய்யா தானே இருக்க முடியும். எப்படி சொல்ற? இன்னும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி முடிக்கல, அதுக்குள்ள எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இப்ப நாம பேசி பழகி புரிஞ்சுக்கலாமே பூங்குடி. இந்த நட்சத்திரத்தெல்லாம் பாக்குறப்போ உனக்கு என்ன தோணுது? படிச்ச பொண்ணு, நீதான் சொல்லணும். ஒரு குட்டி தேவதை கூடைய வச்சுக்கிட்டு நட்சத்திரம் எல்லாத்தையும் பொறுக்குனாலாம். எவ்வளோ நேரம் பொறுக்குனாலும் நட்சத்திரம் எல்லாம் தீரவே இல்லையா. கடைசியில அந்த குட்டி பொண்ணும் ஒரு நட்சத்திரம் ஆயிட்டாலாம். புரியலையே. இனிமே நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆகுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை பத்தி நானும் என்னை பத்தி நீயும் முழுசா புரிஞ்சுக்கணும். ஆமா பூங்குடி, நானும் அதே தான் நினைச்சேன். ஆமா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா. உனக்கு? எங்க அப்பா. அது எப்படி? அவருக்கு தான் உன்னை பிடிக்காதே. நீ மட்டும் உங்க அம்மாவை பிடிக்கும்னு சொன்னியே, நான் ஏதாவது கேள்வி கேட்டேனா? சரவணா, இந்த உலகத்திலேயே யார் நம்மள ரொம்ப வெறுக்கிறாங்களோ
அவங்களோட மனசை ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம். நான் எங்க அப்பா மனசை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்.